அவங்க உங்களை மாதிரி இல்லப்பா. நேத்து ராத்திரி அக்கா மண் தரையில தூங்குறத பார்த்தப்போ அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல பாட்டி? ஆமாமா. இந்த மாதிரி தூக்கம் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிலரோட தலையில தான் எழுதியிருக்கும் போல. சுத்தமான மனசுள்ளவங்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவங்களுக்கு. மகேந்திரா, இவ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா, புத்திமதி சொல்லி கண்டிச்சு வை. நம்ம மரியாதையை நாம காப்பாத்திக்க நாம தான் மகேந்திரா வாய மூடி இருக்கணும். இவ ஆட்டத்துக்கு எல்லை இல்லாம போச்சு. நானும் உங்க கூட வேலைக்கு வரேங்க. உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்றது? வேலைக்கு நான் போறேன், நீ வீட்ல இரு. என்னங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் இல்லங்க. நானும் உங்க கூட வருவேன். நீ இதுக்கு என் கூட வரணும்? நீங்க பாரு சௌமியா, வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியது என்னோட கடமை. நீ வீட்ல இரு. நாம எப்படி சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி வேலை பொறுப்பு எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கலாங்க. நீங்க பாரு சௌமியா, முதல் முறையா உனக்காக ஏதாவது செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை என்ன செய்ய விடு. அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து தானே இதை செய்யறோம். நீ வீட்டை பாத்துக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்சது. ஓகே, அப்படியே கொஞ்சம் நீ சிரிச்சனா நான் வேலைக்கு போவேன். இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இந்தாங்க, இதுல நான் பொங்கல் வச்சிருக்கேன். நீங்க இதை சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. பொதுவா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தயிரும் சர்க்கரையும் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. தயிர் இல்ல, ஆனா சர்க்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இதை சாப்பிடுங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். ஷானு பாத்தியா, நான் பிரபுவை தூங்க வச்சிட்டேன். ஷானு, இது என்னது? டீ இங்க எது கொண்டு வந்த? நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹால்ல சேர்ந்து தானே டீ குடிப்போம். குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பேருக்காச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை காமிக்கிற மாதிரி நடிச்சாங்க, அன்பு காட்டினாங்க. ஆனா இப்ப அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. எல்லாம் சுயநலவாதிங்க. அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. நீங்க மட்டும்தான் அண்ணன் அண்ணன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவங்க சுத்தமா நம்மள மதிக்கிறதே கிடையாது. இந்தாங்க, இந்த டீயை குடிச்சிட்டு உங்க மேல மட்டும் அக்கறை காட்டுங்க. உங்க குடும்பத்தை மட்டும் யோசிங்க. எனக்கு அருணை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் தேடி பார்க்கலாமா? பிரீத்தி, குருவே, பிரீத்தி, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த டீயாவது குடி, தலைவலியாவது குறையும். இந்தாம்மா டீ குடி. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. சிரிக்கிறதா, அழறதா, இல்ல கத்துறதா? நாம எடுத்த இந்த முடிவால நம்மளுடைய பையன் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருவான். சந்தோஷமா சிரிச்சு இருக்கிற நம்ம புள்ள திரும்பவும் கிடைக்க மாட்டோம். நம்ம எடுத்த முடிவுல அருணுக்கு சந்தோஷம் இல்ல. நம்ம புள்ளைய நான் எப்படி திருப்பி கொண்டு வருவேன்? என் புள்ளை எனக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி நான் என்ன செஞ்சா வருவான்? இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா? பிரீத்தி, அன்னைக்கு நான் அழும்போது நீ என்ன சொன்ன? நீங்க சிங்கம், உங்க கண்ணுல கண்ணீர் வந்தா அது கொஞ்சம் கூட பார்க்க நல்லாவே இல்லைன்னு.